Hi everyone, நான் ஜிஸ்லா இஸ்மத். வெல்கம் டு ஜெஸிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கு வீடியோவில் அரபிக் ஸ்டைலில் ஷவர்மா ரெசிபி ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பீட்டா பிரெட்டுக்கு மாவு பிணைஞ்செடுக்க ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 1 டீஸ்பூன் சீனியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு இப்போ லைட்டாக சூடாகிக்கிற ஃப்ரெஷ் மில்க் ஹாஃப் கப் மாதிரி சேர்த்து 10 நிமிஷம் அப்படியே வைங்க ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு. ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிற அந்த 10 நிமிஷத்துக்கும் நான் ஹமஸ் செய்கிறதுக்கு கொண்டக்கடலையை அவிச்சு எடுக்க போகிறேன். ஹாஃப் கப் மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவாகி பபிள்ஸ் வந்திக்கும். அது பிறகு கொஞ்சம் உப்பும் 3 கப் கோதுமை மாவும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்த பிறகு மேலால் கொஞ்சம் எண்ணெயை தடவி அது டபுள் சைஸ் ஆகிறதுக்கு 1 to 2 hours அப்படியே வைங்க. அடுத்தது சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு கொச்சிக்கத்தூள், கறி பவுடர், உப்பு, சீரகத்தூள், மிளகு எடுத்துக்கிறேன். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு பார்பிக்யூ மிக்ஸ் மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி மேலும். அடுத்தது ஹாஃப் லெமன் ஜூஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் பீசஸ் தான் எடுத்துக்கிறேன். நல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ண பிறகு 30 நிமிஷம் மாதிரி அப்படியே வைங்க. அடுத்தது ஃபலாஃபில் செய்கிறதுக்கு ஒரு பிடி கொத்தமல்லி இலை, வெள்ளைப்பூடு 2 பீசஸ், பச்சை கொச்சிக்காய் 2, ஒரு வெங்காயம் அண்ட் அதோட 2 கப் ஊற வச்ச கொண்டக்கடலையை 12 hours மாதிரி ஊற வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க, வேக வைக்க தேவையில்லை. அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொச்சிக்காத்தூள், கொஞ்சம் சீரகம் அண்ட் மிளகு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பிரெட்க்ரம்ஸ் அண்ட் ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. அடுத்தது ஊற வச்சிருந்த சிக்கன் பீசஸை 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
அடுத்தது ஹமஸ் செய்கிறதுக்கு எள்ளு கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி எள்ளு எடுத்துக்கிறேன். வாசம் வரும் வரை வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்தது வறுத்த எள்ளோட அவிச்ச கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட தஹினி சாஸ் இருந்துச்சுன்னா எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தஹினி சாஸ் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தஹினி சாஸ் ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டால் போதும். கொண்டக்கடலை அவிச்சு தண்ணி இருந்துச்சுன்னா அதை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா ஐஸ் க்யூப் 4-5 சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 1/4 கப் மாதிரி ஆலிவ் ஆயிலும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு சர்விங் டிஷ்ஷில் போட்டு கரண்டியால் இப்படி லெவல் பண்ணிவிட்டு இதை மாதிரி கொஞ்சம் குழிய வர மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு மேலால் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் தூக்கிக்கோங்க. இதை யூஸ் பண்ணும் வரை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். சிக்கனை சின்னதாக ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு இப்போ மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், கொரியாண்டர் லீவ்ஸ், சின்னதாக ஸ்லைஸ் பண்ண பச்சை கொச்சிக்காய் அண்ட் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அடுத்தது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஃபலாஃபில் மிக்சர் எடுத்து சின்னதாக பால்ஸ் செஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு டபுள் சைஸ் ஆகின பிறகு மாவு அகெயின் 2 நிமிஷம் மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு சின்னதாக பால்ஸ் எடுத்து ரொட்டி மாதிரி வட்டமாக தட்டி 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஷவர்மாவை அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பீட்டா ப்ரெட்டுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஹம்மஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது பிறகு கொஞ்சமாக டொமேட்டோ கேச்சப், அடுத்தது நாங்கள் ரெடி பண்ண சிக்கன் சாலடை வச்சுட்டு பொரிச்ச ஃபலாஃபில் 2-3 நடுவில் வச்சு ரப் பண்ணி எடுத்தால் எங்களோட ஷவர்மா ரெடி. நீங்கள் விரும்பினா இதுக்கு கியூக்கம்பர், லெட்யூஸ் எல்லாம் வச்சு ரப் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இந்த அரபிக் ஷவர்மாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன்னா அவங்களோட ஃபுட் பிக்சர்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணி வைங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe to Jazzy's Recipes and click on the bell icon for more updates.